வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வீட்லேயே நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிடுங்க. எல்லா சிப்ஸும் ஒரே மாதிரி உங்களுக்கு வேணும்னா அடியிலையும் ரெண்டு பக்கம் அடியில் இருக்கிற பார்ட்டை கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்கொயராக வரும். பரவாயில்லன்னா ஃபுல்லாத்தையும் எப்படி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே சீவிக்கோங்க. நல்லா சீவிட்டு அலசிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெலிசாக நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருப்பாயிரும். எல்லாத்தையும் சீவியாச்சு. சீவிட்டு இதை நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து நல்லா அலசிக்கோங்க. 2 டைம் நல்லா தண்ணி போட்டு தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா பிரித்து பண்ணிக்கணும். ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா சரியாக அது வாஷ் பண்ண முடியாது. அதனால் கையிலே நல்லா பிரித்து விடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் இதை நல்லா காய வச்சிடலாம். ரொம்ப வத்தல் மாதிரி காயணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணி ஈரம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அந்த அளவு காய்ஞ்சா போதும். ஃபேன் காற்றுலேயே போதும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நிறைய எண்ணெய் ஊற்றலை. கொஞ்சமாக போட்டு நீங்கள் பொரிச்சுக்கோங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் நிற்கணும். ஃபஸ்ட்டு போட்டோன்னா பபுள்ஸ் நிறைய இருக்கும். நல்ல பபுள்ஸ்லாம் நின்னதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. இல்லை காரம் பிடிக்குன்னா உப்பு காரம் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.